பன்னீர் நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்ல எப்படி பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம மட்டர் பன்னீர் பார்க்க போறோம். அதுக்கு இங்க தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை ரஃபா சாப் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயத்தை 5-6 கேஷ்யூ நட்ஸ், பச்சை பட்டாணி, பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இது போக நமக்கு தக்காளியை பிளான்ச் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 3-4 தக்காளியை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ரஃபாக சாப் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆனியன்ஸ், அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ரஃபாக சாப் பண்ண ஆனியன்ஸை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆனியன்ஸ் நல்லா பிங்கிஷ் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படி ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்காக நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலலாம் நீங்கள் அணைச்சி ஆற விட்டுடலாம். அணைச்சி ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆறின பிறகு அந்த மிக்சியில் சீரகம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே இதையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆயிலோ இல்லை பட்டரோ எது வேணாலும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீரை ரொம்ப திருப்பி விடாதீங்க, அப்போ பன்னீர் உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம கிரேவியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் நல்லா பொடியாக வெட்டியிருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கும் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணுறேன். சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் வந்த பிறகு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அது கூட 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அந்த மசாலாஸ் கரிஞ்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 செகண்டுக்கு அப்புறமே நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் அதை நல்லா உள்ளே போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸியை லைட்டாக அலசின தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த மசாலாவோட ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம், அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஆட் பண்ணி விடலாம். நம்ம 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ நான் அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினாலே போதுமானது. தண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குக் பண்ணியிருக்கோம். சிம்மிலே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம தக்காளி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தோலை மட்டும் எடுத்துட்டு வெறும் தக்காளியை மட்டும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கிரேவிக்குள்ளே. அந்த தக்காளியை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயுமே இந்த வெறும் தக்காளி பேஸ்ட்லேயே ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம போட்டிருக்க தக்காளி பியூரியை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி விடுங்க.
அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை வந்து பேலன்ஸ் வச்சுருக்க தண்ணி, அதுக்கப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சமும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். இது பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற ஐட்டம் சால்ட்டு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நான்ஸ்டிக் கடாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கீழே அடி பிடிக்காது. இந்த மாதிரி நல்ல ஒரு நான்ஸ்டிக் கடாயோ இல்லை ஹெவி பாட்டம் பேனோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து பச்சை பட்டாணி உடச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஃப்ரெஷ் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் இப்போ வந்து கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஐட்டம் பட்டர், 2 டீஸ்பூன் பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு கிரேவிக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் எண்ணெய்லாம் தெளிஞ்சிருக்கு பாருங்கள் மேலே. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடையாக நீங்கள் திறந்து மிக்ஸ் பண்ணி விடணும். 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடாதீங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நல்லா திறந்து மூடி நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சதுக்கப்புறம் எவ்வளோ கிரேவி எண்ணெய் தெளிஞ்சிருக்கு தெரியுதில்ல உங்களுக்கு பார்த்தா. இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது பன்னீர். நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம், இன்னெல்லாம் விட்டுருங்க. இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.